பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வைத்தார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் 2,70,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. இதற்கான டோக்கன் கடந்த 3ஆம் தேதி முதல் வீடு வீடாக விநியோகிக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னை சைதாப்பேட்டையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு, வேட்டி, சேலை உள்ளிட்டவை அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. திருமிகு சங்கீதா அவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அமைச்சர் பெரிய கருப்பன், மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருவதால் பொங்கல் பரிசு தொகுப்பில் 1000 ரூபாய் வழங்காதது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்று கூறினார். மகளிர் உரிமை தொகை என்பது 1,15,00,000 குடும்பங்களுக்கு அது மாதம் சென்று கொண்டிருக்கிறது. அதனால அது ஒரு பெரிய ரூபாய் இல்லை. பொங்கல் பரிசு தொகுப்பில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ அரிசி, கரும்பு, வேட்டி சேலை கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்வர் கிட்ட வாங்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்வர் கையாலேயே வாங்கினது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷம் எல்லாருக்கும் பொங்கல் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் நாங்க நம்புறோம். முதலமைச்சரின் கரங்களால் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக பெண்கள் தெரிவித்த காட்சிகளே இவை. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்த நிலையில் பொதுமக்கள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர். ஏன்னா இப்ப மகளிருக்கு 12,000 கொடுக்கறாரு இல்லையா, மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறதுனால இந்த வருஷம் கொடுக்கல. அதனால எங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. எங்களுக்கு இது கொடுத்ததே போதும். பொங்கல் பண்டிகை எங்களுக்கு சிறப்பா நாங்க கொண்டாடுவோம். வழக்கமாக மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் பொங்கல் தொகுப்பை பெறும் வகையில் வெள்ளிக்கிழமை ரேஷன் கடைகள் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விரைவில் 6000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய விசிக உறுப்பினர் சிந்தனை செல்வன், பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதால் மாணவர்கள் பாதிப்புக்கு உள்ளாகி வருவதாகவும் உடனடியாக பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் அன்பில் மகேஷ், அவையில் பேசிய பல உறுப்பினர்கள் 10,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளதாக தெரிவித்ததாகவும், ஆனால் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் 6000 ஆசிரியர்களை நியமிக்க தேர்வு நடைபெற்றதாகவும் கூறினார். அந்த தேர்வின் மூலம் கடந்த நவம்பரில் 3198 பேருக்கு ஆசிரியர் பணி நியமன ஆணை வழங்க தயாராக இருந்த நிலையில் ஆசிரியர்கள் வழக்கு தொடர்ந்த காரணத்தால் நியமனம் நிறுத்தி வைக்கப்பட்டதாக தெரிவித்தார். இவ்வழக்கில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என நம்புவதாகவும், தீர்ப்பு கிடைத்ததும் தற்காலிக ஆசிரியர்களுக்கு மாற்றாக நிரந்தர ஆசிரியர்கள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதியளித்தார்.